ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். மனதுக்குள் அழுது கொண்டிருக்கும் உன்னோடு உன் சாயப்பா பேச வந்திருக்கிறேன். வெளியில் சிரித்து கொண்டும் மனதுக்குள் அழுது கொண்டிருப்பது எனக்கு தெரியாமலா போய்விடும்? உன்னுடைய விதி மாறும் தருவாயில் நிச்சயமாக இது உன் கண்களுக்கு படும். நீ நிச்சயமாக இதை கேட்பாய். தவிர்க்கு விட்டுவிடாதே. கண்டிப்பாக கேட்பாய்தானே? சந்தோஷமாக இருக்கிறாய்தானே? மனமகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்தானே? முகத்தை மிக ஆனந்தமாக வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வது போல் மிக நன்றாகவே நடிக்கிறாய். உன் நடிப்பு உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன் துயரங்கள், உன் வேதனைகள் அத்தனையும் உன் மனதில் போட்டு பூட்டை போட்டு பூட்டி வைத்துக்கொண்டு ஊரை வேணால் நீ ஏமாத்தலாம். உன்னுடைய அப்பாவை நீ அவ்வளவு சுலபமாக ஏமாற்ற முடியாது. இது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் என்னிடமும் வந்து உன் நடிப்பை தொடர்கிறாய்? உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். இந்த துயரங்கள், இந்த சோதனைகளிலிருந்து எப்படி தப்பிப்பது, எப்படி வாழ்க்கையில் மீள்வது என்று அதற்கு பதில் தெரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருப்பதும் உன் சாயி தேவாவிற்கு மிக நன்றாகவே புரிகிறது. நான் மிக மோசமாக சூழ்நிலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். என் விதியே அப்படித்தான் போலும். நான் இந்த விதியோடுதான் வாழ்க்கையை வாழ வேண்டும் போலிருக்கிறது. கஷ்டத்தோடுதான் நான் என் வாழ்க்கையை வாழ வேண்டும் போலிருக்கிறது. என் வாழ்வே அவ்வளவுதான் என்று நீ நினைப்பது எல்லாமே எனக்கு புரிகிறது. விதிதான் ஒருவனது வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நான் ஏன் ஒரு காரியம் செய்ய முயற்சிக்க வேண்டும்? விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்றால் எனக்கு ஏன் ஆசைகள் வர வேண்டும்? நான் அதை அடைய, அந்த ஆசையை அடைய நான் ஏன் உழைக்க வேண்டும் என்றெல்லாம் என்னை பார்த்து கேட்கிறாய். உன்னுடைய கேள்வி சரிதான். விதி என்பது பெரும்பாலுமே நமது மன சமாதானத்திற்காகவே பயன்படுத்துவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லையா? விதி முடிந்துவிட்டது, அதனால் அவன் இறந்து விட்டான். தோற்க வேண்டும் என்ற விதி, அதனால்தான் அவன் தோற்றிருக்கிறான். அவனுக்கு விதிக்கப்படவில்லை, அதனால்தான் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் விதி நன்றாக இருக்கிறது, அதனால்தான் அவன் மிக சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறான் என்று சமாதானம் செய்து கொள்வதற்காகவே தான் விதியை அனைவரும் பயன்படுத்துகின்றனர். விதி என்பது மிக வலியதுதான். நமக்கு எது விதிக்கப்பட்டதோ அது அப்படியே நடக்கும். நமக்கு விதிக்கப்பட்டதை எண்ணி கவலைப்படாமல் நமக்கான கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், நம் வாழ்க்கையில் நம் மனதை எப்படி மாற்ற வேண்டும், வாழ்க்கையில் எப்படி வெற்றியடைய வைக்க வேண்டும் என்பது நம் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நாம் அதை நினைத்து எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வருவது வரட்டும் என்று நம்மளுடைய அன்றாட கடமைகளை செய்து கொண்டே இருக்கலாம். நமக்கு கிடைக்க வேண்டியதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நம் சாயப்பாவிடம் ஒப்படைத்துவிட்டு ஒரு ஊரில் ஒரு அந்தணர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் ஏழையாக இருந்த போதும் பெருமாள் மீது தீவிர பக்தரோடு இருந்தார். பெருமாளுக்கு எதை படைக்காமல் தான் எதையும் உண்ணவே மாட்டார். அதேபோல் அதே ஊரில் ஒரு பணக்காரரும் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் பணக்காரர். அந்த அந்தணரின் மனைவி அந்த பணக்காரரோடு தன்னுடைய கணவனை எப்பொழுதும் ஒப்பிட்டு அவர் எவ்வளவு அதிகமாக பணத்தை சம்பாதித்து சந்தோஷமாக வாழ்கிறார், நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று எப்பொழுதுமே தன் கணவரை குறை கூறிக்கொள்வதுதான் அந்த மனைவியின் வேலையாகவே இருந்தது. இதை கேட்டு கேட்டு சலிப்படைந்த அந்த அந்தணர் தானும் அதிகமாக பொருள் ஈட்டலாம் என்று பிரயாணத்தை தொடங்கினார். வெளியூருக்கு சென்று அதிகமாக பொருள் ஈட்ட தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தார். வழியில் பெரும் சவாலான பல விஷயங்களை அவர் கடக்க வேண்டியிருந்தது.
அப்படி சென்று கொண்டே இருக்கையில் புயல், மழை, வெயில் என்று எதையுமே பார்க்காமல் தன்னுடைய பிரயாணத்தை அவர் தொடர்ந்து கொண்டே இருந்தார். இதை மேலிருந்து பார்த்த பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும், உங்களுடைய தீவிர பக்தரான அந்த அந்தணரை ஏன் இவ்வளவு காயப்படுத்தி வேதனைக்கு உள்ளாக்குகிறீர்கள் என்று பெருமாளிடம் கேட்டனாராம் மகாலட்சுமி தாயார். அதற்கு பெருமாள், இந்த ஜென்மத்தில் செல்வத்தை ஈட்டுவதற்கான வழி அவரிடம் இல்லை, செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய வழியும் அவருக்கு இல்லை என்று கூறினாராம். இதை கேட்ட மகாலட்சுமி, செல்வத்திற்கு அதிபதியாக நான் அவருக்கு தேவையான செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்று ஆவேசமாக கூறினாராம். இதை கேட்ட பெருமாள், நீ என்னதான் அவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அதை அனுபவிக்க அவருக்கு வழியில்லை, அவருடைய விதியும் அப்படி இல்லை என்று கூறினாராம். ஆனாலும் மகாலட்சுமி தாயாரின் ஆசைக்காக நீ இதை 2 தடவை அவருக்கு பயன்படுத்தலாம், உன்னுடைய செல்வத்தை அவருக்காக 2 தடவை நீ அதை பிரயோஜித்தப்படுத்திப்பார், அப்பொழுது தெரியும் நான் கூறுவதின் அர்த்தம் என்னவென்று என்று கூறினாராம் பெருமாள். உடனே மகாலட்சுமி தாயார் அந்த அந்தணர் நடந்து செல்லும் வழியில் ஒரு பொன் மூட்டையை போட்டாராம். அவர் போட்ட பின்பு அந்த அந்தணருக்கு ஒரு நினைவு வந்தது. நாம் இவ்வளவு சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், கண் இருக்கும் பொழுதே நாம் இவ்வளவு சோதனை அனுபவிக்கிறோம், கண் இல்லாதவர்கள் படும் பாடு எப்படித்தான் இருக்குமோ தெரியவில்லை, நாம் சில நேரம் கண் இல்லாதவன் போல் நடந்து பார்க்கலாம், அப்பொழுதுதான் அவர்களின் கஷ்டம் புரியும் என்று கண்களை மூடிக்கொண்டு நடக்கத் துவங்கினார். அந்தன் வழியில் அந்த மகாலட்சுமி தாயார் போட்ட பொன் மூட்டையும் இருந்தது. அதை தவிர்த்துவிட்டு அவர் கண்களை மூடிக்கொண்டு நடந்து சென்று விட்டார். உடனே மகாலட்சுமி தாயார் இதை பார்த்துவிட்டு அடுத்த பொன் மூட்டையை அவர் முன் போட்டார். அப்பொழுது அந்த அந்தணர் கண்களை திறந்து கொண்டு வந்தமையால் அந்த பொன் மூட்டை அவர் கண்ணில் பட்டது. உடனே அவர் சிந்திக்கத் துவங்கினார். இந்த பொன் மூட்டையை யாரோ தவறவிட்டு போய்விட்டார்கள், அவர்கள் மனம் இப்பொழுது எவ்வளவு வேதனையில் துடித்து கொண்டிருக்கும். எனவே நாம் இங்கேயே அமர்ந்து இந்த பொன் மூட்டையை பாதுகாக்கலாம், யாராவது தேடிக்கொண்டு வருகிறார்களா என்று பார்ப்போம், அப்படி தேடிக்கொண்டு வந்தால் அவர்களிடம் இதை பத்திரமாக ஒப்படைத்துவிட்டு பின் நம் பிரயாணத்தை தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டு அந்த மூட்டையின் பக்கத்தில் அமர்ந்தே விட்டார். அப்பொழுது அந்த வழியில் தன்னுடைய குதிரை வண்டியில் அந்த பணக்காரர் வந்து கொண்டிருந்தார். உடனே அந்த அந்தணருக்கு புரிந்துவிட்டது, இவர்தான் இந்த பொன் மூட்டையை தவற விட்டிருப்பார் என்று நினைத்து கொண்டு அவரை நிறுத்தி, இதோ நீங்கள் தவறவிட்ட பொன் மூட்டை என்னிடம் பத்திரமாகத்தான் இருக்கிறது, பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவரிடம் ஒப்படைத்தார். இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு அப்பொழுதுதான் பெருமாள் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் புரிந்தது. என்னதான் செல்வம் கொட்டி கிடந்தாலும் அதை அனுபவிக்க வேண்டிய விதி இருந்தால்தான் அதை அனுபவிக்க முடியும் என்பது அப்பொழுது விளங்கியது. பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் இந்த பிறவியில் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தாக வேண்டும். நம் கர்மாவை நாம் கழித்தேதான் ஆக வேண்டும். விதி வலியதுதான் என்பது அப்பொழுதுதான் புரிந்தது. நம் விதியும் வலியதுதான். பூர்வ ஜென்ம புண்ணியத்தின்படிதான் இன்பத் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். நமக்கு விதிக்கப்பட்டது நிச்சயமாக நம்மிடம் வந்துதான் சேரும். அதை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். எண்ணி விடாதே. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் வர வேண்டிய அவசியமே இல்லை. மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே. வாழ்க்கையில் சரி எது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள். இதே நிலையில் நீ இருந்தால் உன்னுடைய மூளை, உன்னுடைய சிந்தனை எல்லாம் உன்னை தவறான வழியில் அழைத்து சென்றுவிடும். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளில் பாதையை பற்றி பயம் கொள்ளாதே. நல்லதை நினைத்துக்கொள், நல்லதை செய். எல்லாம் உனக்கு நல்ல விதமாகவே அமையும், நல்ல விதமாகவே முடியும். நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே.
அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மையில்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயோ வெகுளியாக ஏமாளியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறாய். போனது போகட்டும், விட்டுவிடு. உன்னுடைய அப்பாவி குணத்தை முற்றிலும் விட்டுவிடு. தைரியமாக சுதாரிப்போடு இருக்க பழகு. உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை போல் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று எப்பொழுதும் நம்பிவிடாதே. காலங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது உனக்கிருக்கும் சோதனைகளும் கஷ்டங்களும் மட்டும் மாறாமல் அப்படியே உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிடுமா என்ன? நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனந்தம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அல்லவா வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் உன்னை மகிழ்ச்சியோடு இருக்கும்படி நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். மன மகிழ்ச்சி எப்பொழுது வருகிறது தெரியுமா? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. இது உனக்கு புரிகிறதா? அதனால் உனது கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்து கொள்ளவே நான் முயன்று கொண்டிருக்கிறேன். அதற்கான வேலைகளை மட்டுமே நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே கவலைகளையெல்லாம் மறந்துவிட்டு என் மடியில் சந்தோஷமாக இரு. நான் உனக்கு உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எது வந்தாலும் கடந்து போக கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள், உன்னை ஏளனமாக பேசுபவர்கள், உன்னை வசைப்பாடுபவர்கள் அனைவருமே உத்தமர்களாக இருக்கவே முடியாது. எல்லோரிடமும் ஏதோ ஒரு குறை இருந்துதான் ஆக வேண்டும். எனவே மற்றவர்கள் கூறுவதை கேட்டு உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நீயே வருத்தப்பட்டு உன்னையும் வருத்தப்படுத்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. யார் என்ன சொன்னாலும் உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது திருப்தியாக இருக்கிறதோ அதை மட்டும் தைரியமாக நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு. உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து காட்டுகிறேன். நான் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயம் கொள்ளாதே, பயப்படாதே. கடந்து வா. அனைத்தையும் கடந்து சென்று கொண்டே இரு. இறைவன் தனக்கு பிடித்தவர்களிடமே அதிகமாக சோதனைகளையும் பொறுப்புகளையும் கொடுத்து அதன் மூலம் அவர்கள் மனதை பக்குவப்படுத்தி நிதானப்படுத்தி வாழ்க்கையில் எப்படி வெற்றியடையலாம் என்ற சூட்சமத்தை சொல்லிக் கொடுப்பதுதான் இறைவனின் வேலையாகவே இருக்கிறது. அப்படி உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் சோதனை வருகிறதே என்று நினைத்து விடாதே. போராட்டங்கள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று வருத்தமும் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் அத்தனை பிரச்சனைகளும், நீ எதிர்கொள்ளும் அத்தனை போராட்டங்களும் நீ வெற்றியடைவதற்கான சூட்சம வழியாகத்தான் இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ இதுநாள் வரை எதை நம்பி காத்திருந்தாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அதை கிடைக்கும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் தான் வாழ்கிறேன் என்று ஒருவரை உன் வாழ்க்கையிலாவது சொல்லவை. அதுதான் நீ வாழ்க்கை வாழ்வதற்கான ரகசியம், வெற்றியாகவே இருக்கும். ஒரு குதிரைக்கு எவ்வளவு சிறப்பாக வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி என்பது நிச்சயமாக உண்டு. சாட்டையடி கிடைத்தால்தான் அந்த குதிரை மிக சிறப்பாகவே வண்டியை இழுக்கும். அதேபோல் எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் ஒரு விமர்சனம் உண்டு. உன்னை பற்றி 1000 பேர் என்ன பேசினாலும், 1000 விமர்சனங்களை உன்னிடம் எழுந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உன்னால் முடிந்தவற்றை முயற்சித்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. இறுதியில் வெற்றி என்னும் இலக்கை நிச்சயமாக நீ அடையலாம். இல்லை என்பதும் இருக்கு என்பதும் மனிதனின் நிலைதான்.
இருப்பதை கொண்டு திருப்தி அடைவதே வாழ்க்கையின் சிறப்பான நிலையாக இருக்கும். எனவே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு நம் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று நீயே வருத்தத்தோடு இல்லாமல் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக மிக ஆனந்தமாக வாழ்வது எப்படி என்ற சிந்தனை மட்டும் செய். அதுவே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். வாழ்க்கை என்றாலே போராட்டம் இருக்கத்தான் வேண்டும். இன்பம் துன்பம் கலந்ததுதான் வாழ்க்கை. ஒரு பறவை சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாது. ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழையே பெய்யாதே என்று கூறுவது கிடையாது, கெஞ்சுவதும் கிடையாது. வருவது வரட்டும் என்று மேலே இன்னும் மேலே பறந்து கொண்டுதானே இருக்கிறது பறவை. வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான். போராடிக்கொண்டே இருப்போம், ஓடிக்கொண்டே இருப்போம், ஜெயித்து கொண்டே இருப்போம், வெற்றியை பெற்றுக்கொண்டே இருப்போம். இறைவன் உன்னை தேர்ந்தெடுத்து பல சோதனைகளையும் பல போராட்டங்களையும் உன்னில் வைத்து கொண்டே இருக்கிறார். நீயும் வெற்றிகரமாக அத்தனை சோதனைகளிலும் மீண்டு அத்தனை போராட்டங்களிலிருந்தும் உன்னை விடுவித்து கொண்டு வெற்றிகரமாக இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாய். இனி நீ போராடிய எல்லா விஷயமும் ஒரு திருப்பத்தில் முடியப் போகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழத்தான் போகிறது. நீ நம்பிக்கையோடு இதுநாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ அது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து கிடைக்கும். அதற்கு உன் சாயி தேவா நானே பொறுப்பு. இனி ஒவ்வொன்றாக உனக்கு சாதகமாகவே நடக்கும். நீ என்னை வழிபடத் துவங்கியதே நான் உன் அருகில் உனக்கு சாதகமாக வந்ததால்தான் நீ என்னை வழிபட ஆரம்பித்திருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையே போராட்டம்தான். அந்த போராட்டத்தை எதிர்த்து நின்று வெற்றியடைவதற்கான வழியை நான் உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன். வரும் வாய்ப்பை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த வாழ்க்கையை எப்படி வெற்றி பெறலாம் என்ற சிந்தனையை உன் மனதில் சிந்தித்து கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக கடினமான இலக்கை அடைய முயற்சித்து கொண்டே இரு. வென்றால் அதுதான் உனக்கு சாதனையாக இருக்கும். தோற்றால் அதுதான் உனக்கு வழிகாட்டியாக இருக்கும். அந்த வழிகாட்டுதலின்படி மீண்டும் அந்த கடினமான இலக்கை அடைய முயற்சித்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வாழ்க்கையில் ஜெயித்து காட்டலாம். உன் சாயப்பா உனக்கு எப்பொழுதும் துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வை சரியான வழிகாட்டுதலோடு நான் செய்து கொண்டே இருப்பேன். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டு உன் மனதில் தேவையில்லாத குழப்பம் எழ வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு எப்பொழுதும் பயணித்து கொண்டே இருக்கிறேனே. உன்னுள்ளேயே இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இது நாள் வரை நீ பட்டது எல்லாம் போதும். நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும். எதையுமே யோசிக்காமல் என் மேல் அனைத்தையும் சுமத்திவிட்டு என் காலடியில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் விரைவில் வெளிவந்து விடுவாய். மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு ஏதேதோ பிரார்த்தனைகளை வைத்துக்கொண்டு என்னிடம் வந்து வேண்டுகிறாய். என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ வேண்டும். என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும். என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் என்னை நெருங்காமல் பார்த்து கொள்ளுங்கள் சாயி தேவா என்று என்னிடம் வந்து உன் மனதில் இருக்கும் போராட்டங்களையும் உன் மனதில் இருக்கும் ஆசைகளையும் என்னிடம் வந்து சமர்ப்பிக்கிறாய். நிச்சயமாக உன் ஆசைகளெல்லாம் பூர்த்தி செய்யும் வேலையை உன் அப்பா நான் செய்வேன். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு தேவையானது எது என்று எனக்கு தென்படுகிறதோ அதை அள்ளி அள்ளி நிச்சயமாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன்.
என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே. என்னுடைய திட்டப்படிதான் எல்லாமே இதுவரை சுபமாக நடந்து கொண்டிருந்தது. இனியும் எல்லாமே சுபமாகவே நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, அது உன் வாழ்க்கையில் அப்படியே நிகழ, உன் வாழ்வில் ஆனந்த செய்தி உன்னை வந்து சேர நான் சில வழிமுறைகளை கூறுகிறேன். கேட்டு அதை பின்பற்று. உன் வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை நிச்சயமாக உணர்வாய். தார்மீக விஷயங்களையும் தெய்வீக வேதாத விஷயங்களையும் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ளவும் முதலில் சிரத்தையும் பிறகு பொறுமையும் பக்தியும் மிக மிக அவசியம். இதெல்லாம் நமக்கு வருமா, நமக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று பலர் சொல்லுவார்கள், சொல்லத்தான் செய்வார்கள். பின்னே எதுதான் வேண்டும்? வாழ்க்கைக்கு உதவக்கூடியது இதுதான். அறிவை வளர்க்கக்கூடியது இதுதான். மன நிம்மதியை அளிக்கக்கூடியதும் இதுதான். நன்றாக யோசித்துப்பார். சற்று நிதானமாகவே சிந்தித்துப்பார். பருத்தி பளபளப்பாக உள்ளது போல சான்றோரின் வாழ்க்கையும் ஒளி வீசத்தான் செய்யும். விருப்பு வெறுப்பு இல்லாமையால் சுவையற்றது. பருத்தி பல கஷ்டங்களுக்கு உட்பட்டாலும் நம் உடலை மறைக்கும் துணியாகிறது அந்த பருத்தி. சான்றோரும் மற்றவர்களின் குறை குற்றங்களை நீக்க பல இன்னல்களை மேற்கொண்டுதான் வருகின்றனர். சான்றோரின் நட்பு கிடைத்தால் காக்கை குயிலாகவும் வாத்து அன்னமாகவும் மாறிவிடும் தன்மை பெறத்தான் செய்கின்றனர். அதுபோல குறைகள் உள்ளவர்களும் சான்றோரின் நட்பால் உயர்வு பெறலாம், நிச்சயமாக உயர்வு பெறலாம். வேடரான வால்மீகி நாரதரின் தொடர்பால் ராமநாம உபதேசம் பெற்று முனிவனானார் என்பது அனைவருக்குமே தெரியும். ஒரு வேலைக்காரரின் புதல்வராக இருந்த நாரதர் மகான்களின் சேர்க்கையால் ஞானம் பெற்று அடுத்த பிறவியில் பிரம்மாவின் புதல்வரானார். சத் சங்கத்தின் மூலமே இவர்களுக்கு உயர்வு ஏற்பட்டது என்பதுதான் உண்மையிலும் உண்மை.